உங்களுக்கு நல்லாவே தெரியுமா தெரியாது தெரியல. விஸ்டம் ரெவல்யூஷன் 360 டிகிரின்னு ஒரு யூடியூப் சேனலில் போயிட்டு இருக்கு. அது யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு வச்சுக்க. என்னுடைய செயல்பாடு வந்து நெல் மாதிரி. நெல் வந்து என்ன ஆகும், மெனக்கெடணும். அதை வந்து வயலை வந்து பண்படுத்தணும், உழுவணும், தண்ணி விடணும், போட்டு டிராக்டரில் போட்டு அடிக்கணும், இல்லை மாட்டில் போட்டு அடிக்கணும், வயலை பதப்படுத்தணும், பக்குவப்படுத்தணும், அப்புறம் நாத்தங்கால் நடணும், அதை கொண்டு வந்து பறிச்சு நடணும். இது வந்து நெல்லுக்கு நெல் விளையணும்னா இவ்வளோ மெனக்கெடணும். ஆனால் புல் அப்படி கிடையாது. புல் வந்து மெனக்கெடாம ஒரு 10 நாள் நம்ம மழை பெஞ்சு 10 நாள் தரையில் இருந்தால் அதை தானாக முளைச்சிடும். புல் வந்து தானாக முளையும். சாதனைகள் சரித்திரங்கள் வந்து நெல் மாதிரி மெனக்கெடணும். ஒரு இடத்துல நெல் எடுத்தது இவரெல்லாம் வடிவில் சுற்றி சுற்றி வீடியோ போடணும். சார் கவர் ஆகலைங்க, நீங்கள் மட்டும் தெரியுறீங்க சார். அருளா வேலை குழப்பது சுற்றி சுற்றி வரலாம். பாருங்க, இப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க. என்னுடைய நோக்கம் வந்து இது பாருங்க, எனக்கு மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் வருது. மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் வருது. ஒரு சில கொள்கைகளோடு நான் இருக்கிறேன். தன்மானம் தான் முக்கியம், வருமானம் முக்கியம் இல்லைன்னு சொல்லி ஒரு வெறித்தனமாக இருக்கிறேன். பல இழப்புகள் அதனால் சந்திக்கிறேன். பேர் வேறு சமூக பட்டாளம் நினச்சிட்டு அங்கங்கே ஃபோன் ஒரு 500 ரூபா கிடைக்குமா அப்படி பழக்கப்படுத்திட்டேன். இல்லாதவங்களுக்கு என்னால் முடிந்த உதவி செய்து பழகிட்டேன். அதனால் கேட்குறாங்க. அதனால் என்னுடைய நோக்கம் வந்து சமூக மேன்மை. இப்போ நான் வந்து ஐஏஎஸ் படிக்க முயற்சி பண்ணேன், என்னால் முடியல. ஐஏஎஸ்ங்கிற யானையை அடிக்க கூறி வச்சேன். எஸ்ஐங்கிற முயல் தான் எனக்கு கிடைச்சது. காண முயல் எது அனுப்பினு தப்பித்து வேலேர்ந்தல் இணையதுன்னு திருக்குறள் இருக்குது. ஒரு முயல் தான் அடித்த முடிஞ்சது. இப்போ இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனில் மிக மிக முக்கியம். ரொம்ப நீங்கள் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் போனாலும் இந்தியன் கான்ஸ்டியூஷனை பற்றி ஒரு 5 கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. அதே மாதிரி ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பற்றி கேட்பாங்க. அதனால் இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பின்வரும் நபர்களில் எவர் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர்? ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அது என்னைக்குன்னா டிசம்பர் 9, 1946. புரியுதா? இப்போ தற்காலிக தலைவர் போது அப்போ நிரந்தர தலைவர் யார்? ராஜேந்திர பிரசாத். அது டிசம்பர் 11, 1946. புரியுதா? அடுத்த கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு? ஜனவரி 26, 1950. அந்த நாள் தான் நம்ம எதுவாக கொண்டாடுறோம்? குடியரசு தினமாக, ரிப்பப்ளிக் டேவாக கொண்டாடுறோம். இப்போ இந்த நாள் வந்து எதுக்காக வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இதனுடைய பின்னணி தெரியுமா உங்களுக்கு? வெரி குட். லாகூர் மாநாடு வந்து 1929 நடைபெற்றுச்சு. அப்போ வந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க. என்ன தீர்மானம்? குறிக்கோள். அந்த தீர்மானம் என்னன்ற, நான் வந்து பூவுன்றேன், நீங்க புஷ்பம் பண்றீங்க. பூவுன்னு சொல்லலாம், புஷ்பம்னு சொல்லலாம் மாதிரி சொல்லக்கூடாது. 1929 லாகூர் மாநாட்டில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அந்த தீர்மானத்தில் ஒரு முடிவு கொண்டு வந்தாங்க. என்ன முடிவு? பூர்ணா. வெரி குட். யார் அது? பூர்ண சுயராஜ், பூர்ண சுதந்திரம் அடைய வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அந்த தீர்மான நடைமுறை வந்து 1930 ஜனவரி 26 முதல் சுதந்திர தினமாக கொண்டாடுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்தியாவின் முதல் சுதந்திர தினமாக இருந்தது எதுன்னா ஆகஸ்ட் 15 கிடையாது. ஆகஸ்ட் 15ங்கிறது வந்து பிரிட்டிஷ்காரன் நம்மளுக்கு பார்த்து கொடுத்த டேட்டு. ஆக்சுவலி நம்ம இதை நான் எதுக்காக மென்ஷன் பண்ணுறேன்னா, முதல்ல இந்தியர்கள் வந்து ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம்னு மகாகவி பாரதியார் பாடினார் இல்லையா? அந்த பீரியடில் மகாகவி பாரதியார் இறந்த பிறகு தான் 30 ஆண்டுகள் கழித்து தான் நம்மளுக்கு இது கிடைக்கிது, சுதந்திரம்.
அப்போ முன்னாடியே பிஃபோர் இப்போ என்கிட்ட வரீங்கல்ல ஆரையா லீவு கொடுத்துருவாரு 2+2 மச்சான் புக் பண்ணிடுற இந்த டேட்டில் அப்படின்னு ஒரு இதாக இருக்கிறீங்கள ஒரு இது நம்பிக்கையோட. அப்போ இந்தியாவின் சுதந்திர தினம் ஜனவரி 26 அப்படின்னு கொண்டாட ஆரம்பிக்கிறான். அப்படி கொண்டாட ஆரம்பிக்கும் போது தான் நீ என்னடா இது கொண்டாடுற அப்படின்னு சொல்லி எப்பயுமே நீ வந்து 2+2 1+1 எழுதி நீ என்ன வரும்னு சொல்லிட்டு ப்ளஸ் கிடையாது. அதே கணக்கு தான். நீ என்ன இந்திய சுதந்திர தினம் ஜனவரி 26 கொண்டாடுற அப்படின்னு சொல்லி ஆகஸ்ட் 15 1947 கொடுத்துருந்தாங்க சுதந்திரம். அந்த நாளை சுதந்திர தினமாக கொண்டாடுறோம் இந்த தினத்தை. அப்புறம் அந்த சுதந்திர தினம் வந்து இந்திய அரசியலமைப்பு அந்த நாளை நினைவுபடுத்தும் வகையில் அந்த தினத்தை நாம் வந்து குடியரசு தின நாளை இதுக்கு கொண்டு வரோம், நடைமுறைக்கு கொண்டு வரோம். இந்திய அரசியல் சாசனம் நிறைவேற்றப்பட்டு இதுக்கு ஒரு நாள் வேணும் இல்லையா, ஒரு முக்கியமான நாளும் போது அப்போ இந்த நாளை எல்லாரும் சஜஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ ஜனவரி 26 இஸ் த பெஸ்ட் டே ஃபார் இந்தியன் கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு கொண்டு வரணும்னு அப்போ கொண்டு வராங்க. அதுதான் ஜனவரி 26. புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா, இந்திய அரசியலமைப்பை உருவாக்க அரசியல் நிர்ணய சபை எடுத்துக்கொண்ட காலம் எத்தனை வருஷம்? கிட்டத்தட்ட 3 வருஷம், அரௌண்ட் 3 இயர்ஸ். ஆனால் இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து ஏ தான் வரும். 1946 to 1949. இப்போ கூட பிஃபோர் 2 days நம்ம ஒரு இது எடுத்தோம் இல்லையா, உறுதிமொழி. நவம்பர் 26 தேசிய அரசியலமைப்பு தினம், இந்திய சட்ட தினம் இல்லை தேசிய அரசியலமைப்பு தினம். அது ஒன்று. அடுத்ததாக பார்த்தோம்னா 4 கீழ்வரும் எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து குடியரசு மற்றும் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற கூறுகள் நமது முகவுரைக்கு. இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எப்பயுமே ஒரு படம் பார்க்கணும்னா எடுத்த உடனே டக்குனு ஹீரோ நடந்து ஓடுதுரா இல்லை பாட்டு போடுவாங்களா? அப்போ இந்த திரைப்படத்தின் இயக்குனர் யார், தயாரிப்பாளர், நடிகர் யாருன்னு வரும். முகவுரை பிரியம்பல் வந்து கொண்டு வரும்போது இந்த வேர்டு லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி, இந்த வேர்டு ஆரிஜினேட்டட் எங்கிருந்து வருதுன்னா பிரான்ஸ். இந்த வார்த்தை எதுலேருந்து வருதுன்னு தெரியுமா? வெரி குட், பரவாயில்ல, நல்லா படிச்சுக்கிறீங்க. நல்லா I have good hope about your preparation. இப்போ இந்த வேர்டு ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனில் தான் கொண்டு வராங்க. ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி. அது ஓகே. அடுத்த கொஸ்டின் என்னம்மா? ஏதாவது இதில் எக்ஸ்ட்ரா சொல்கிறதுனா சொல்லுங்கள். தீவிரமாக பேசிட்டு இருக்கிறாங்களே, என்னம்மா சொல்லுங்கள், என்ன டவுட் சொல்ல, என்ன டவுட் சொல்லுங்க. என்னம்மா? பிரெஞ்சு புரட்சியா? பிரெஞ்சு புரட்சி பிரான்ஸ் நாட்டில் ஏற்பட்ட புரட்சி. ஆமா, பிரான்ஸ் நாட்டில் கொடுங்கோல் ஆட்சிக்கு எதிராக, மன்னர் ஆட்சிக்கு எதிராக புரட்சி நடந்தது, பிரெஞ்சு புரட்சி. அதுதான் பிரான்ஸ் நாட்டில் வந்த புரட்சி, பிரெஞ்சு புரட்சி. வேற என்ன? இப்போ பிரெஞ்சு புரட்சின்னா அதை டீட்டெயில்டாக அது இந்த வேற மாதிரி போயிட்டு இருக்கும். நம்ம ஏற்கனவே நீங்கள் ரொம்ப காலம் படிச்சுட்டு இருக்கிறீங்க. இப்போ நான் எதுக்கு வந்தேன்னா, கொஞ்சம் ஒரு சிலை வந்து இருந்துதான், தங்க சிலை இருந்துதான் அந்த ஊரில். அடுத்தடுத்த தலைமுறை வரும்போது அதை கவனிக்காமல் விட்டு 3வது தலைமுறையில் அது வந்து கருங்கல் சிலை மாதிரி தெரியுது. அப்போ தாத்தா காலத்தில் ஒரு உயில் எழுதி வச்சுக்கிறாரு. தாத்தா, நான் செத்து போயிட்டேன், உனக்காக ஒரு இதை உருவாக்கிக்கிறேன், நகையாக செஞ்சு வச்சா காணாமல் போயிடும், திருடிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி ஒரு கோடு வேடோடு வச்சுக்கிறேன், நீ அதை பயன்படுத்திக்கன்னு உயில் எழுதி வச்சுட்டு போகிறாரு. இந்த வடிவேலு பொட்டியை தூக்கிட்டு போகிற மாதிரி. அப்போ அடுத்தடுத்த தலைமுறையை பார்க்கும்போது என்னடா தாத்தா உயில் எழுதி வச்சாருன்னு
சும்மா வெறுமனே சொல்லிட்டு போய்க்கிறாங்க போலன்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிறாங்க. அப்போ அந்த வீடெல்லாம் விற்றுட்டு வேறு இடத்துக்கு போகும்போது அந்த வீடு வாங்கினவன் வந்து இந்த இடத்துல ஒரு சிலை இருக்குதுன்னு தண்ணி விட்டு கழுவி வைக்கிறான். அப்புறம் தான் தெரியுது அது தங்க சிலை. இப்போ எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, நம்ம வந்து நல்லா படிச்சிருப்போம், நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணியிருப்போம், கடைசியில் அங்கே போய் அதான் இதாகும் போது விட்டுருவோம். அதனால் உங்களை நினைவுபடுத்தணும். ஆக்சுவலாக ப்ரேயருங்கிறது வந்து எதுக்கு, நம்மளுடைய பழமை மாறாமல் புதுப்பித்துக்கிட்டே இருக்கணும். நம்ம எண்ணங்களை, செயல்களை, சொல்களை நம்ம வந்து அதை மறக்கவே கூடாதுங்கிறதுக்கு தான் ப்ரேயர் கொண்டு வருது. புரியுதா? அந்த மாதிரி தான் பொது அறிவுமே நீங்கள் அடிக்கடி ரீகால் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் மறக்கவே மறக்காது. அதுக்காக தான் சொன்ன இது. அதனால் நீங்கள் சில பேர் வந்து மறந்துடுங்க, பட் ஆஃப்டர் எக்ஸாமினேஷன் நான் சொன்னதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ அடுத்தது கொஸ்டின் 6 என்ன சொல்கிறாங்க? டாக்டர் B.R. அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பின் இதயமும் உயிரும் என வர்ணிக்கப்பட்ட அடிப்படை உரிமை எது அப்படின்றாங்க. டி இஸ் த ரைட் ஆன்சர். அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இன்னொன்று தெரியுமா? அம்பேத்கர் அப்படிங்கிறது வந்து அவருடைய சொந்த பேரா? என்ன பேரு? பீமாராவ் ராம்ஜி, சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியா. அதாவது சீஃப் லாவில் இந்திய சட்டத்தின் சிற்பி. அவருடைய பேர் அம்பேத்கர். ஆக்சுவலாக அவருடைய பேர் பீமாராவ் ராம்ஜி. அப்போ அந்த அம்பேத்கர் யார்? அவர் வெரி குட். அம்பேத்கருங்கிறது அவருடைய ஆசிரியருடைய பேரை அவரை பேரை வச்சுட்டார். இப்போ இந்த பேர்களை பற்றி நம்ம இன்னொரு நாளைக்கு நிறைய வைக்கலாம். இப்போ பேருன்னு வைக்கும்போது நிறைய இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து கல்கின்னு ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர் இருக்கிறார் இல்லையா? அவருடைய பேர் வந்து கிருஷ்ணமூர்த்தி. அவருடைய கல்கி அப்படிங்கிற எழுத்தாளருடைய இயற்பெயர் வந்து கிருஷ்ணமூர்த்தி. இந்த கல் எங்கிருந்து வருது அப்படின்னா, கல்யாண சுந்தரம், திருவிக்கா, தமிழ் தென்றல் திருவிக்கான்னு சொல்கிறாங்க இல்லையா? கல்யாண சுந்தரம். அந்த கல், அந்த அவர் மீது கொண்ட பற்றால், எப்படி பாரதியார் மீது கொண்ட பற்றால் தன்னுடைய பேரை சுப்புரத்தினதாசனை வந்து பாரதிதாசனை மாற்றினாரோ, அதை வச்சு இப்போ புரட்சிக்க வச்சது அந்த பேர் வச்சார். அப்போ நம்ம அதை மாதிரி ஒரு பேர் வைக்கலாம். எப்பயுமே வந்து ஒருத்தர் ஃபாலோ பண்ண, ஒருத்தர் செய்கிறது நம்ம இன்னொன்று செய்வோங்கிற மாதிரி வரும். காலகாலமாக அது வர்றது தான். அப்போ அவரோட பேர் கிருஷ்ணமூர்த்தி. கல்யாண சுந்தரம் அப்படிங்கிற அவருடைய பேரில் கல் எடுத்து இவருடைய பேரில் கீ எடுத்து சேர்த்து கல்கின்னு வச்சு, கல்கிங்கிறது வந்து ஒரு புகழ்பெற்ற தமிழ் மாத இதழ், வார இதழ். புரியுதுங்களா? அது வந்து நம்ம அப்பா தலைமுறை இப்போ வந்து நம்ம ஸ்மார்ட் ஃபோன் வந்துச்சு. இப்போ படிக்கிற ஹேபிட் யாருக்கும் இல்லை, மேக்ஸிமம் இல்லை. இப்போ இந்த பேரில் சொல்கிறதுக்காக சொன்னேன். கல்கிங்கிற பேர் கல்கி மட்டும் கிடையாது, நிறைய பேர் இருக்குது. இப்போ எழுத்தாளர் சுஜாதா, அவருடைய இயற்பெயர் என்னன்னு தெரியுமா? ரங்கராஜன். எழுத்தாளர் சுஜாதா பேரும் ரங்கராஜன் தான். நடிகர் சத்யராஜ் பேரும் ரங்கராஜன் தான் இயற்பெயர். புரியுதா? அதே மாதிரி வாலிப கவிஞர் வாலி, அவருடைய இயற்பெயரும் ரங்கராஜன் தான். புரியுது? நல்லா புரிஞ்சுக்கணும். 3 பேருடைய இயற்பெயர் ரங்கராஜன். ஒன்று எழுத்தாளர் சுஜாதா, அவருடைய பேர் வந்து ரங்கராஜன். சுஜாதாங்கிறது அப்போ யாரு? பையனா? யாரு சொன்னது? பேரே பெண் பேர் இருக்கு. ஏமா சுஜாதாங்கிறது பையனுக்கு யாராவது வைப்பாங்களா? ஏமா அவங்களுடைய மனைவி பேர் பெண். மேக்சிமம் அந்த காலத்தில் பெண் எழுத்தாளர்கள் பேர் நிறைய இருக்கும். இப்போ புஷ்பா தாமதுரை அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். புஷ்பாங்கிறது வந்து பெண் எழுத்தாளர்ல ஆண் எழுத்தாளர், அந்த மாதிரி. சரி, இப்போ அடுத்தது போகலாம். இப்போ 7வது கொஸ்டின். அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அரசின் வழிகாட்டு நெறிமுறை கொள்கை உள்ளது? எந்த பகுதி? 4. அது ஆர்டிகல் 36லேருந்து 51 வரைக்கும். புரியுதுங்களா? சரி, அடுத்ததாக போகலாம். 8. கீழ்கண்ட வடல மாநில மனித உரிமை ஆணையத்தின் தலைவரை பரிந்துரை செய்யும் குழு எது? ஆன்சர் எது? இதுதான் ஆன்சரு. ஒரு மாநில மனித உரிமை ஆணையத்தின் தலைவரை பரிந்துரை செய்யும் குழு வந்து முதலமைச்சர் இருப்பார்.
அந்த குழுவில் சபாநாயகர் இருப்பார், உள்துறை அமைச்சர் இருப்பார், எதிர்க்கட்சி தலைவர் இவங்களாம் இருப்பாங்க. இப்போ ஹியூமன் ரைட்ஸ்னும் போது முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம வேர்ல்டுலேருந்து வரலாம். மனித உரிமை ஆணையம் எப்போ வருது அப்படின்னா ஐநா சபை எப்போ வருது? ஐநா சபை தோற்றுவிக்கப்பட்ட நாள் அது 1945 அக்டோபர் 24. அப்போ அதன் பிறகு ஒரு 3 வருஷம் கழிச்சு மனித உரிமை ஆணையத்தை கொண்டு வராங்க. அது டிசம்பர் 10, 1948 மனித உரிமை ஆணையம் வந்த பிறகு அப்போ எல்லா நாட்டிலையும் உலகத்தில் 193 நாடு இருக்கு. ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு அவங்களுக்கு தகுந்த மாதிரி கொண்டு வராங்க. அப்போ மனித உரிமை ஆணையம்னு பார்க்கும்போது இந்தியாவில் மனித உரிமை ஆணையம் எப்போ கொண்டு வந்தாங்க? இந்தியாவில் வந்து அக்டோபர் 12, 1993 1993 அக்டோபர் 12 தேசிய மனித உரிமை ஆணையம் வந்தது. தமிழ்நாட்டில் எப்போ தெரியுமா? ஞாபகம் வச்சுங்க, 1797. நான் அன்னைக்கே ரோல் கால் சொன்னேன், 1797. புரியுதுங்களா? அடுத்ததாக இந்த ஹியூமன் ரைட்ஸ் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு இதில் வரும். எப்பயுமே ஒரு அமைப்புங்கும் போது அது எப்போ வந்தது, ஏன் வந்தது, எதுக்கு வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறேன். இப்போ இந்த ஹியூமன் ரைட்ஸ்ன்னு மொட்டையாக படிப்பீங்க, இதனுடைய பின்னணி இப்போ நான் சொன்னோன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு மைண்டில் உட்காரும். அதுக்காக தான் சொல்கிறேன். அடுத்ததாக 9 கீழே குறிப்பிட்டவற்றையில் இந்திய அரசியலமைப்பின் எவை கூட்டாட்சி பண்பியல்புகள் ஆகும் அப்படின்றாங்க. 1, 2, 3 இது 3மே வருது. நெகிழா தன்மையும் வருது, ஈரவை வருது, கூட்டு பொறுப்பு வருது. இல்லை நான் ரெஃபர் பண்ணல, அதான் வருது. அப்புறம் பாருங்க இன்னொன்று இது பண்ணுறது. அடுத்ததா 10 ஏமா அவங்க யார் பேசுனேங்கிறாங்க. நான் என்ன சொன்னேன் கடைசியா? என்ன டவுட் சொல்லுங்க. சரி, ஓகே. வரதட்சணை உங்களுக்கு முக்கியமான கொஸ்டின். வரதட்சணை தடுப்பு சட்டம் எப்போ வந்தது? ஆனால் இன்னும் வரதட்சணை பிரச்சனை போயிட்டு தான் இருக்கு. சமீபத்தில் கூட கோயம்புத்தூரில் ஒரு அம்மா இந்த பிரச்சனையில் ஏற்பட்டாங்க. நான் என்ன கேட்குறேன், ஒரு பெண்ணும் ஒரு ஆடு மாடுக்கு தான் விலை பேசி விற்பாங்க. அது பெண்ணுக்கும் அதே மாதிரி நிலைமை தோன்றுறது. அப்போ நீங்கள்லாம் படித்த பிள்ளைங்க. அப்போ வரதட்சணைன்னு ஒருத்தர் கேட்டாவே அவனை அன்ஃபிட் பண்ண வேண்டியதுதானே? ஒரு ஆண் தன்மை இழந்தவன் தான் வரதட்சணை கேட்பான். ஒருத்தர் எனக்கு இத்தனை பவுன் போடு அத்தனை பவுன் போகும்போது நீ ஆம்பளை கிடையாது, யூஆர் அன்ஃபிட், யூஆர் ரிஜெக்டட்னு பண்ணிட்டு வந்தது. நான் சொல்கிறது நல்ல கான்செப்ட் இருக்கு பாரு. தமிழ்நாட்டில் அதிக எழுத்தறிவு மிக்க மாவட்டம் இது கன்னியாகுமரி. ஆனால் அங்கே தான் ஒரு பெண்ணு கல்யாணம் பண்ணால் 100 பவுன் குறையாமல் போடுறாங்க இன்னுமே. அப்போ படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு இருந்து தெரியுதா இல்லையா? அந்த அம்மா கன்னியாகுமரியா திருநெல்வேலி எல்லாம் கொண்டு தான் அண்ணன் தம்பி பாருங்க. நான் சொல்கிறேன், தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு எங்கே இருக்கு? பாளையங்கோட்டை. ஆக்ஸ்போர்ட்னு எதுக்கு சொல்கிறேன்? ஆக்ஸ்போர்டு எங்கே இருக்கு? தப்பு, நீ தப்பாவே சொல்ற. அந்த பிள்ளைக்காரன் நீ பேசுறதோட பேசாம இல்லை. ஆக்ஸ்போர்டு எங்கமா இருக்கு? நம்ம ஆக்ஸ்போர்டு டிக்ஷனரி இருக்கு, ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டி விச் கண்ட்ரி? நீங்க மேக்சிமம் நம்மளுக்கு வந்து ஒரு எப்பயுமே உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் அறிவுபூர்வமான ஒரு விஷயத்துக்கும் முன்னோடியாக இருக்கிறது வந்து இங்கிலாந்து. நல்லா புரிஞ்சுக்கங்க, இங்கிலாந்து நாட்டுக்காரன் தான் எல்லாத்துக்கும் முன்னோடியாக இருப்பான். அது அறிவு புரட்சியாக இருக்கட்டும், தொழில் புரட்சியாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், மெஷினரிஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த யூரோப்பியன் காண்டினென்ட் தான். இப்போ மேக்ஸிமம் இன்வென்ஷன் டிஸ்கவரி, இது 2 டைப் ஆஃப் இது இருக்கு. இப்போ இன்வென்ஷன்னா என்ன, டிஸ்கவரின்னா என்ன? டிஸ்கவரின்னா வந்து டிஸ்கவரி. இப்போ இந்தியா இஸ் டிஸ்கவர்டு பை வாஸ்கோ ட காமா,
in 1948 May 18 discovered அதே bulb is invented by தாமஸ் ஆல்வா எடிசன் in 1979. நல்லா புரிஞ்சுக்கணும், இன்வென்ஷனுக்கும் டிஸ்கவரிக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. இன்வென்ஷன்னா இந்த உலகத்தில் இல்லாதத புதுசாக கண்டுபிடிக்கிறது இன்வென்ஷன். டிஸ்கவரினா இந்த உலகத்தில் இருக்கிறத கண்டுபிடிக்கிறது டிஸ்கவரி. இப்போ டிஸ்கவரி சேனல் இருக்குல்ல, அது ஏன் இன்வென்ஷன் சேனல் வைக்க முடியாது? டிஸ்கவரினா அது வந்து இயற்கையாக இருக்கிறத இது பண்ணுறது தான் டிஸ்கவரி. புரியுதா? அடுத்ததாக நம்ம ஒரு விஷயம் சொன்னால் அப்படி அப்படியே போயிடுது, இருந்தாலும் பரவாயில்ல. அதாவது ரிலேட்டிவிட்டியாக தெரிஞ்சுக்கிறேன். இப்போ எப்பயுமே வந்து ஒரு விஷயத்த இப்போ நான் வந்து டிகிரி முடிச்சு 20 வருஷம் ஆகுது. 20 வருஷமாக ஆனாலும் ஒரு சில விஷயங்களெல்லாம் இப்போ நான் வந்து எம்எஸ்சி கிராஜுவேட்டு. இப்போ நீ ஒரு அபிபாவை பற்றி பாடம் எடு அப்படின்னா உடனே எடுத்துடலாம். அந்த அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். அந்த மாதிரி சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறது இன்ட்ரெஸ்டாக இருக்கா? அதெல்லாம் பின்னாடி தூங்குறாங்க பாரு, தூக்கி எழுதி கொடுப்பா. நல்லா புரிஞ்சுக்கங்க. சரி, அடுத்த கொஸ்டின் வந்து லோக் ஆயுதா முதல்ல எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டது? எந்த வருஷம்? ரைட் ஆன்சர், கரெக்ட். இப்போ குடியரசு துணைத் தலைவர் போது இப்போ இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவராக இருப்பவர் யார்? இப்போ எப்பயுமே பதவியில் இருப்பவர்களை மொட்டையா இப்போ குப்புசாமி ராமசாமி அப்படி சொல்லக்கூடாது. இப்போ என் பேர் ஆரை பேர் என்னன்னா மணிமாறன் அப்படி சொல்லக்கூடாது. திரு மணிமாறன். புரியுதா உங்களுக்கு? எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்கங்க, உன்னுடைய மைண்டை அப்ளை பண்ண, அதுதான் படிப்பு. எப்பயுமே நம்ம போய் இந்த கதவை எப்பயுமே நம்ம முள்ளு மேலே தான் காலை வைக்கிறோம். முள்ளுக்கு திருச்சுன்னு நம்ம சொல்லுவோம். நான் குத்துறது நம்ம, ஆனால் சொல்றது முள்ளு தான் நம்ம குத்துற மாதிரி சொல்லுவோம். இது எதுக்குன்னா, இப்போ யாராவது உயர் பதவியில் இருக்கிறவங்க சொன்னால் அவங்க வந்து இந்தியாவின் முதல் குடிமகன், அப்போ உயர்திரு சிபி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் அப்படி சொல்லணும். அதுதான் வந்து உங்களுக்கு இந்த பழக்கம் தான் இன்டர்வியூவில் வரும். நல்லா புரிஞ்சுக்க. இன்டர்வியூவில் வந்து இந்தியாவின் துணை ஜனாதிபதி யாருன்னா சிபி ராதாகிருஷ்ணன். சரி சொல்கிறேங்க, நீங்கள் ரைட் ஆன்சராக இருந்தாலும் அது ராங்காக போய் முடியும். புரியுதா? அப்போ உயர்திரு அப்படின்னு போட்டு தான் சொல்லணும். அந்த பதவிக்கு நம்ம உரிய மரியாதை தர வேண்டும். அதுக்காக சொல்கிறேன். இந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். யாராவது நீங்கள் டெசிக்னேஷன் இந்தியாவில் பற்றி நம்ம தமிழ்நாட்டை பற்றி ஏதாவது ஒரு கேள்வி கேட்கும்போது வந்து நம்ம அவங்க மீது சிறப்பாக சொல்லணும். புரியுதா? உயர்திரு இல்லைன்னா திருமதி திரு அப்படி போடணும். புரியுதா? இது வந்து வளர்த்துக்கணும் இந்த ஹேபிட்டை. சரி, நம்ம அடுத்த கொஸ்டின். லோக் ஆயுதா முதல் வந்த மாநிலம் மகாராஷ்டிரா 1921. அடுத்ததாக ஒரு மாநில சட்ட மேலவை பண மசோதாவை எத்தனை நாளுக்கு நிறுத்தி வைக்கலாம்? 14 நாட்கள். ரைட் ஆன்சர், வெரி குட். அடுத்ததாக 14 மாநில அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்தின் உறுப்பினர் பணி நியமித்தது யாரு? ஆளுநர். வெரி குட். இப்போ அந்த ஆர்டிகிள் வந்து 315 323 வரைக்கும் இந்த மத்திய அரசு பணியாளர் அந்த சம்பந்தமான ஆர்டிகிள் 315 323 வரைக்கும். அடுத்ததாக 15 மாநில சட்டப்பேரவையின் அதிகபட்சமான அனுமதிப்பட்ட உறுப்பினர் எண்ணிக்கை. சட்டப்பேரவைனா புரியுதா? எம்எல்ஏன்னு சொல்றோம் இல்லையா? எம்எல்ஏக்கு மீனிங் என்ன? மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அதனுடைய ஷார்ட் தான் எம்எல்ஏ. அப்ப எம்பினா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். அப்ப இந்த கேள்வி மூலியமா என்ன தெரியுதுன்னா, ஒரு மாநிலத்தில் அதிகபட்ச உறுப்பினர் எம்எல்ஏ அதிகபட்சம் இந்தியாவில் சட்ட அமைப்புப்படி எத்தனை பேர் இருக்கலாம்? 500 பேர் தான் அதிகபட்சம். குறைந்தபட்சம் எவ்வளவு? குறைந்தபட்சம் 60. வெரி குட். அடுத்ததாக 16
ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி பயன்படுத்தும் விதி என்ன? ஆர்டிகல் 356. அதுக்கு வந்து குடியரசு, அதாவது அதுக்கு மூணு அமைப்பாகவும் சொல்லலாம். எமர்ஜென்சி ஆக்ட்னு சொல்லலாம், குடியரசுத் தலைவர் ஆட்சின்னு சொல்லலாம். புரியுதா? இப்போ இந்த எமர்ஜென்சி வந்து எப்பப்பெல்லாம் கொண்டு வரலாம்? ஒரு போர் ஏற்படும் போது பண்ணலாம், ஒன்று. அடுத்தது உள்நாட்டில் கலவரம் ஏற்படும் போது கொண்டு வரலாம், 2. 3 இயற்கை பேரிடர்ல, 3. அடுத்தது பொருளாதார சிக்கல் அப்போ ஏற்படுத்தலாம், 4. அடுத்தது இல்லை, நிறைய ரீசன் இருக்கு. இப்போ தொங்கு சட்டமன்றம், இப்போ மெஜாரிட்டி எங்கேயுமே கிடைக்கல. இப்போ ஜார்க்கண்டில் ஒரு டைமில் முதலமைச்சர் யாருக்கும் போது பெரும்பான்மை எங்கேயுமே இல்லை. அப்போ வந்து இதில் பாதி அதில் பாதிக்கும் போது கொஞ்சம் இது பண்ணி அப்போ இது பண்ணலாம். ஒரு இது மாதிரி மெஜாரிட்டி இல்லாத போது கொண்டு வரலாம் 356 அந்த மாதிரி கொண்டு வராங்க. இது வந்து இந்தியாவில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்தியாவில் அதிக முறை எமர்ஜென்சி ஆக்ட் கொண்டு வந்த மாநிலம் எது? பஞ்சாப் வந்து பழசு, புதுசுன்னா புதுசு. மணிப்பூர் இஸ் த ரைட் ஆன்சர். அப்டேட் பண்ணுங்க. நீ இப்போ கைடு வாங்கி படிச்சு உன் ஃப்ரெண்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின கைடு கொடுத்தானா நீ அங்கே போய் பஞ்சாப்னு அடிச்சா பஞ்சர் ஆயிடும், வண்டி பஞ்சர் ஆயிடும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ ஏன் மணிப்பூர் கொண்டு வந்துச்சு தெரியுமா? அதனுடைய பின்னணி. இப்போ அதிகமாக எமர்ஜென்சி ஆக்ட் கொண்டு வந்த மாநிலம் மணிப்பூர். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எத்தனை முறை எமர்ஜென்சி ஆக்ட் யூஸ் பண்ணிக்கிறாங்க? 4 தான் ரைட் ஆன்சர். தமிழ்நாட்டில்